फ्रेंड्स वेलकम टू समेल पुरिदुम इनकी நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி ருசிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் இதே அளவோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு 6 வரமிளகாய், காஷ்மீர் மிளகாய் 6 சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாய் பார்த்தீங்கன்னா கலர் காட்டி தாங்க சேர்க்குறேன், காரம் அதிகம் இருக்காது. நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சேர்க்கலன்னா வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் 6 தக்காளி பழம், நாட்டு தக்காளி நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். தக்காளினுடைய மேல் பகுதி இந்த கெட்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ தக்காளி பழம். இப்போ மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வெடித்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் தக்காளியில் தோலெல்லாம் நீக்கிடுங்க. தோலை எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் இந்த வரமிளகாவையும் தக்காளியும் நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், இது எல்லாம் பொரிஞ்சதும் 5 பூண்டு பல்ல இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் போது தக்காளி மிளகாய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. நல்லா 1 நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பக்குவத்துக்கு வந்ததும் இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு. இது கூடவே நம்ம அந்த தக்காளி மிளகாய் வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் சேர்க்குறோம். தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிங்க. மொத்தம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டிக்கு இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த இட்லி மாவு சேர்க்கும் போது இந்த சட்னி நல்லா திக்னஸாக இருக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது சட்னி அந்த புளிப்பு காரெலாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சட்னி நல்லா சுவையாகவும் இருக்கும். வெல்லம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் கொச்சிருச்சுங்க. நல்ல சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்துட்டு சுட இட்லியோட பரிமாறுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இட்லி சட்னி தொட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே நல்லா துவட்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த கார சட்னி. இட்லி காலியாகுதோ என்னவோ இந்த சட்னி ஃபஸ்ட்டு காலியாகிடுங்க. இந்த ருசியான கார சட்னியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் இந்த கார சட்னி இருந்தால் போதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டாங்கன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.